படும் கேள்விகள். புறநானூறு பற்றிய கேள்விகளை காண்போம். புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர். புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே.சா. அதியமானின் தூதராக ஔவை சென்றதை கூறும் நூல் எது? அதியமானின் தூதராக ஔவை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை? புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை 11. புறநானூற்றில் உள்ள பாடல்களில் அதிக பாடல்களை பாடியவர். புறநானூற்றில் உள்ள பாடல்களில் அதிக பாடல்களை பாடியவர் ஔவையார். தமிழரின் வாழ்வியல் கருவூலம் என அழைக்கப்படும் நூல் யாது? தமிழரின் வாழ்வியல் கருவூலம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு. புறநானூற்றில் வீரத்தை பற்றி பாடப்பட்ட பாடல்களின் எண்ணிக்கை. புறநானூற்றில் வீரத்தை பற்றி பாடப்பட்ட பாடல்களின் எண்ணிக்கை 109. புறநானூற்றில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை. புறநானூற்றில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை 65. புறநானூறு எந்த வகையான நூல்களுள் ஒன்று? புறநானூறு 14 மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று. புறநானூற்றில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. புறநானூற்றில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 400. புறநானூற்றில் உள்ள கடவுள் வாழ்த்தை பாடியவர். புறநானூற்றில் உள்ள கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். பண்டைய வேந்தர்களின் கொடை வீரம் வெற்றி குறித்து கூறும் நூல் எது? பண்டைய வேந்தர்களின் கொடை வீரம் வெற்றி குறித்து கூறும் நூல் புறநானூறு. புறநானூறு பிரித்து எழுதுக. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. திருக்குறளின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறளின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் புறநானூறு. புறநானூறு முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு. புறநானூறு முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1894. புறநானூற்றை முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். புறநானூற்றை முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல். ஹார்ட். மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்துக் கூறுதல் எந்த துறையாகும்? மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்துக் கூறுதல் பொருண்மொழி காஞ்சித் துறையாகும். புறநானூறு எவ்வகை பாக்களால் ஆனது? புறநானூறு அகவற்பாக்களால் ஆனது. புறம் என்றும் புறப்பாடு என்றும் புறப்பாட்டு என்றும் வழங்கப்படும் நூல். புறம் என்றும் புறப்பாட்டு என்றும் வழங்கப்படும் நூல் புறநானூறு. புறநானூற்றை The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, The புறநானூறு என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்?
புறநானூற்றை The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, The புறநானூறு என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் G.U. போப். கண்ணகனார் யாரிடம் அவைக்கள புலவராக இருந்தார்? கண்ணகனார் கோப்பெருஞ்சோழன் அவைக்கள புலவராக இருந்தார். உருமிட துதவா உவர்நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல். உருமிட துதவா உவர்நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் புறநானூறு. புலனேழு கற்ற அந்தண நாளன் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர். புலனேழு கற்ற அந்த நாளன் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் கபிலர். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர். உண்பது நாழி உடுப்பது இரண்டே உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். கவரி வீசிய சேர மன்னன் யார்? கவரி வீசிய சேர மன்னன் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. தமிழ் கெழுக்கூடல் என்று மதுரையை போற்றிய நூல். தமிழ் கெழுக்கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் புறநானூறு. இரவலர்க்கு குதிரைகள் நல்கிய கடையேழு வள்ளல் யார்? இரவலர்க்கு குதிரைகள் நல்கிய கடையேழு வள்ளல் காரி. மன்னனின் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் என பாடியவர். மன்னனின் உயர்த்தே மலர்த்தலை உலகம் என பாடியவர் மோசிகீரனார். களிறு எறிந்து பேர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர். களிறு எறிந்து பேர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் பொன்முடியார். மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன். மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. பாண்டியன் பிசி அகாடமியோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். Keep, share and subscribe. Stay tuned with Part NPC Academy. Thank you.